மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்டிலே திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுங்கள், கொடுத்து உதவுங்கள். உங்களுக்கு சமாதானம் வீட்டை தேடி வரும். ஜக்கேயுவை வீடு தேடி சென்ற வருஷம் போனது, சமாதானம் போனது. அவன் சமாதானத்தை தேடிதான் வந்தான். அவன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. 1க்கு 10 4 மடங்காய் நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்று நீ தீர்மானம் எடு. இதோ இந்த லேகியான் பேய் பிடித்தவன் அன்று அந்த பேய்கள் அனைத்தும் பன்றி கூட்டம் போன உடனே ஒரு நல்ல மனிதனாய் அறிவு தெளிவோடு அமர்ந்திருந்தான். அப்பொழுது இயேசுவை பார்த்து கேட்டார், இயேசுவே, நானும் உன் பின்னே வருகிறேனே. நீ சமாதானத்தை கொடுத்த தெய்வம், நான் உன்னோடு வந்து விடுவேனே. இந்த மக்கள் எனக்கு வேண்டாம், இவர்கள் என்னை உதாசீனப்படுத்தி விடுவார்கள், இவர்களால் தான் நான் நிம்மதியற்று போனேன். இந்த உலகம் வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம். இயேசுவே, உன்னை தேடி வருகிறேன். நான் தேடும் சமாதானம், சந்தோஷம் நீதே ஆண்டவரே, நீர்தானப்பா என்று சொல்லி வரும்போது அவர் சொல்கிறார், நீ போய் உன் உறவினருக்கும் உன்னுடைய குருக்களுக்கும் உன்னை பற்றி அறிவி என்று சொல்கின்றார். அவனையும் ஒரு இறை வாக்கினராக, ஒரு நற்செய்தி அறிவிப்பவனாக, ஒரு போதகனாக மாற்றுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. பாருங்கள், பேய் பிடித்த ஒரு மனிதனையே போதகராக மாற்றுகிறார் என்றால் நம் ஆண்டவர் பெரியவர், சமாதானத்தின் தெய்வம் அவன். அதனால்தான் சீடர்களை பார்த்து அந்த அறையில இருந்தபோது, கதவுகளை மூடிக்கொண்டிருந்த போதும் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாக, என் சமாதானத்தை உலகம் முழுவதும் கொடுங்கள் என்று சொல்லி. அதே போல்தான் இன்று என்னையும் அந்த பன்றிகள் மத்தியிலே ஊதாரியாய் வாழ்ந்து கொண்டிருந்த அப்பேற்பட்ட வாழ்க்கையை நானும் வாழ்ந்தவன் தான். இந்த லேகியோனை போன்று தன்னை தானே காயப்படுத்திக் கொண்டிருந்த அந்த வாழ்க்கை நானும் வாழ்ந்தவன் தான். ஆம், உங்கள் கண்முன் என்று செய்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற, வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நானும் அந்த பன்றிகளின் கூட்டத்தோடு பன்றியோடு பன்றியாய் ஒரு நாள் வாழ்ந்தவன் தான். ஆண்டவர் என்னை மாற்றினார், என் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்று உங்கள் முன் நான் நிற்கிறேன் என்றால் நான் ஒன்றும் படித்து விடவில்லை, நான் ஒன்றும் பெரிய ஒரு தீர்க்கதரிசியை போல் உங்கள் முன் நிற்கவில்லை, ஒரு பெரிய இறைவாக்கினரை போல் உங்கள் முன் நின்று நான் இந்த செய்தியை கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய ஆவியானவர் என்னையும் அவர்களை பலப்படுத்தியது போல் என்னையும் பலப்படுத்தினார். என் குடும்பத்திற்கும் சமாதானத்தை தந்தார். எழுந்து போன சமாதானத்தை என் குடும்பத்திற்கு கொடுத்தார். நான் குடித்து விட்டு வரும்போதும் வீட்டில் ஒரே பிரச்சனைகள், நான் ஊதாரித்தனமாக செலவை செய்த போதும் வீட்டில் ஒரே பிரச்சனைகள். ஆனால் என் மனைவி கண்ணோக்கி பார்த்ததெல்லாம் சமாதானத்தை தருகிற ஆண்டவர் இயேசுவை. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், அடியேனை தொட்டார். நானும் ரத்தத்தால் பல நேரத்தில் என்னையே நான் காயப்படுத்தி கொண்டு வந்தான். ஆம், கொடுத்து விட்டு என்னவென்று தெரியாமல் என்னையே நான் காயப்படுத்தி அந்த லேகியோனை போன்று வாழ்ந்து வந்தான். இந்த பன்றி கூட்டத்தில் இருக்கின்ற அந்த ஊதாரி மனிதனை போல் நானும் வாழ்ந்து வந்தான். ஆனால் இன்று என் குடும்பத்தும் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியமான சமாதானத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் கொடுக்க என் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள். பாருங்கள், இந்த ஊதாரி மகன் அவன் தன் தாய் தந்தையிடத்தை நினைக்கின்றான், அப்பா, நான் உனக்கும் எனக்கும் ஏராளமாய் நான் பாவம் செய்தேன் என்று ஓடுகிறான். தன் தந்தை இடத்துல தன்னை ஒப்புக் கொடுக்கிறார், அப்பா, உனக்கும் இந்த தெய்வத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்துவிட்டு என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்கின்றார். அப்போது மகன் சொல்கிறார், மகனே, நீ வேலைக்காரன் அல்ல, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகன், வா மகனே என்று சொல்லி கட்டி அரவணைத்துக் கொண்டு முத்தமிடுகின்றார். அப்பா, அப்பா என்று சொல்லி அந்த மகன் கதறுகின்றான். அந்த பன்றிகளை நினைத்து பார்க்கின்றான், அந்த ஊதாரி வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்றான், தன் நண்பர்களை நினைத்து பார்க்கின்றான், அழுகின்றான். அப்பா, இப்பேற்பட்ட ஒரு நல்ல அப்பாவை நான் இழந்துபட்டு போயிட்டேனே, இப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தின் கருணையை நான் தெரியாமல் போய்விட்டேனே, இந்த இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற என் அப்பாவே, நான் இந்த இயேசுவின் அன்பை தெரியாமல் உதாசீனப்படுத்தி விட்டானே, நான் தேடும் சமாதானம் இந்த இயேசுதான் என்று சொல்லி தன் தந்தையை கட்டி பிடிக்கின்றார். பாருங்கள், நீ இன்று அந்த ஊதாரியை போல் மனம் திரும்பினாய் என்றார் ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார். எந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இருக்கிறபடியே நீ ஒப்புக்கொடு. மரியாதை போல் நல்ல பங்கை தெரிந்து கொள். நிக்கோதேமுசை போல் ஆண்டவரை தேடி போ. இதோ இந்த ஊதாரி மைந்தனை போல் தன் தந்தையை தேடி போனது போல் ஆண்டவராகிய தெய்வம் உன் தந்தையாய் நிற்கின்றார். இயேசு சமாதானத்தை கொடுப்பவராக. அடுத்து நாம் பார்த்தோம் என்றால் லூக்கா 18:13 வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இங்கே 2 மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் யார் தெரியுமா? ஒரு ஜபம் செய்கிறவர் ஒருவர் வருகிறார். அவர் வர, ஆண்டவரே, நான் இந்த பாவியை போல இல்ல, நான் நல்லவன், நான் விபச்சாரம் செய்யல, இந்த இவனை போல நான் திருடல, அப்படி என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறார். இது ஒரு ஜபமா? இன்று நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பாத்தி, என் பிள்ளை காப்பாத்தி, என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்து தான் கேட்கிறோம். பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் வெளியிலே
இந்த லூக்கா 18:13 அந்த வரி தண்டுபவன் வெளியிலே நின்று கொண்டு கேட்கின்றார், ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், உன் ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், இதோ ஆலயத்தின் வெளியே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. இயேசு சொல்கிறார், அந்த ஜெபம் அல்ல, இந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டது. தன்னை தானே யார் தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். என்று நீ உன்னை தாழ்த்து ஒப்புக்கொடு, என்னை தாழ்த்து நீ ஒப்புக்கொடு, ஆண்டவரே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, என்னை மன்னியும் அப்பா, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நீ ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த வரி தண்டுபவனை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பார். அடுத்து நாம் பார்த்தோம் என்றால் அதே மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆம், நீ தேடும் போது உனக்கு கிடைக்கும். அந்த ஊதாரி மைந்தன் தேடினான், பெற்றுக்கொண்டான். ஜக்கேயு தேடினான், பெற்றுக்கொண்டான். நிக்கோதேமஸ் தேடினார், பெற்றுக்கொண்டார். இத்தனை பேரும் தேடி தேடி பெற்றுக்கொண்டார்கள். மரியாள் தேடினால் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். இன்று நீ தேடும் சமாதானம் அந்த இயேசு கிறிஸ்து தான். அப்பேற்பட்ட இயேசுவை நீ தேடி போகும்போது உனக்கு சமாதானமும் சந்தோஷமும் உன்னை சூழ்ந்து நிற்கும். மார்க் 5:24 நாம் பார்த்தோம் என்றால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பெண்மணியை நாம் பார்க்கின்றோம். அந்த பெண்மணி தன்னுடைய உடலில் இருக்கின்ற ரத்தம் முழுவதும் இரத்த போக்காய், பெண்களுக்கே உரிய அந்த மாதப்போக்கு, மாதவிடா என்ற அந்த இரத்த போக்கு, அந்த உதிரப்போக்கு போய்கொண்டிருக்கின்றது வருட கணக்குகளாக. தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் செலவு செய்தார், சுகப்படுத்த முடியவில்லை. அந்த இரத்தப்போக்கு நின்றவே இல்லை, அந்த உதிரப்போக்கு நிற்கவே இல்லை. பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த மருத்துவர்களிடத்தை செல்கிறார். மருத்துவர்கள் எவ்வளவுதான் குணப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் குணப்படுத்தவே முடியவில்லை. அதன் பிறகு பார்க்கின்றார், ஐயோ என்னை குணப்படுத்த யாருமே இல்லை என்று அப்பே கண்ணீரும் கவலையோடும் அப்படியே அமர்ந்திருக்கின்றார். குடும்பங்கள் உதாசீனப்படுத்தது, பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தினார்கள், சகோதர சகோதரிகள் உதாசீனப்படுத்தினார்கள். தனிமையாக்கப்பட்டாள். தனிமையான அந்த சகோதரி அழுது புலம்புகிறாள், ஐயோ நான் என்ன செய்வேன், என்னிடத்துல நாற்றம் என்று யாருமே என்னிடத்தில் வரமாட்கின்றார்களே, துர்நாற்றம் வீசுகிறதை என்னாலே சகிக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வேன், இருக்கின்ற ஆஸ்திகள் முழுவதும் என்னை விட்டு போய்விட்டன, இனி நான் எங்கே போவேன் என்று கண்ணீரோடு அழுகிறார். அந்த நேரத்திலே இயேசு அந்த வழியாய் வழிகிறார் என்று கேள்விப்படுகிறார். இவர் பலருடைய நோய்களை குணப்படுத்தியவர், இவர் பலருக்கு மருத்துவராய் இருந்தவர், இவர் பலருடைய பாவங்களை மன்னித்தவர். ஆம், மத்தேயு 9:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது, நோய் அற்றவனுக்கு அல்ல, நோய் உற்றவனுக்குத்தான் மருத்துவம் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி மத்தேயு 9:12-13 சொல்கிறார். இந்த வார்த்தைகள் இந்த மகளுக்கு ஞாபகம் வருகின்றது. இவர் ஒரு மருத்துவரை விட மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்றார். பலருடைய நோய்களை குணப்படுத்தேன் என்று நான் காதிலே கேள்விப்பட்டேனே, இவரிடத்தில் சென்று இவருடைய ஆடை, இவருடைய அங்கியை, இவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதுமே நான் சுகம் பெறுவேனே என்று சொல்லி அங்கும் இங்கும் பார்த்தவனாய் ஒளிந்து கொண்டு வருகிறாய். யாராவது என்னை பார்த்து விடுகிறாளோ, நாற்றம் எடுத்தவளே போ என்று சொல்லி என்னை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள் என்று சொல்லி பயந்து பயந்து குனிந்து தலையை குனிந்து தன்னை முக்காலிட்டு மூடிட்டு கொண்டு மெதுவாக நடந்து வருகிறார். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே வருகிறார். வந்து இயேசுவே என்று சொல்லி அந்த ஆடையை தொடுகிறார். சுகமாக வேண்டும் என்று அந்த ஆடையை தொடுகிறார். சுகமாக வேண்டும் என்று சொல்லி உடனே அவள் சுகம் பெறுகிறாள். அவள் சரீரத்திலே உணர்கிறாள், ஐயோ நான் சுகம் பெற்றுவிட்டேனே, ஆகா என்ன ஆனந்தம், என்ன சமாதானம் அந்த சகோதரிய இதயத்திற்குள். பார்த்தீர்கள் என்றால் இயேசு கேட்கின்றார், யார் என்னை தொட்டது என்று சொல்லி. சீடர்கள் சொல்கிறார், ஏன் ஆண்டவரே எத்தனை பேர் உன்னை தேடி வருகிறார்களே, யார் உன்னை தொட்டது என்று கேட்கிறீர்களே, பலருடைய கைகள் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னபோது இயேசு சொல்கிறார், இல்லை, என்னை தொட்டவர்கள், என் சக்தி என்னை விட்டு போனது, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் என்னை தொட்டார்கள் என்று சொன்னபோது அந்த சகோதரி ஆண்டவரே என்று சொன்னபோது, மகளே உன் விசுவாசம் பெரிது என்று அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை தருகிறார். இன்று உன் குடும்பத்திற்கு அப்பேற்பட்ட நோய் நொடிகள் இருந்தாலும் உன்னை தேடி சமாதானத்தை கொடு என் தேவன் இயேசு உன் வீட்டுக்குள் வருகிறார். பாருங்கள், இந்த தேவன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான்.
நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து தான். நீ தேடும் சந்தோஷமும் இயேசு கிறிஸ்து தான். என்ன ஆனாலும் சரி, தாயாய் வருவார், தந்தையாய் வருவார் உன்னை அரவணைத்துக் கொள்ள. நீ ரயில் பயணங்களிலும் சரி, பேருந்து பயணங்களிலும் சரி, தனிப்பட்ட முறை வாகனத்தில் நீ பயணம் செய்யும் போது சரி, அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னோடு நீ வா என்று சொல்லும்போது உனக்கு அருகிலேயே அவர் வருவார். உன்னை எதிர்த்து எந்த வாகனம் உன் மேல் மோத வேண்டும், ஒரு விபத்து நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் உன்னை திசை திருப்பி விடுவார். அவரை விட்டுவிட்டு உன்னை திசை திருப்பி காப்பாற்றுகிற தெய்வம் உன் தெய்வம். ஆம், பல நாள் நான் ரயில் பயணங்களிலே பல நாள் மது அருந்துவிட்டு நான் அந்த ஊதாரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது, அந்த ரயிலே அந்த படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்யும் போது பல நாள் நான் கீழே சாய்ந்து சாய்ந்து விழுந்திருப்பேன். என்றாவது ஒரு நாள் நான் விழுந்திருந்தால் கூட நான் இந்நேரத்திற்கு நரகத்திற்கு போயிருப்பேன். ஆனால் என்னை நேசிக்கிறவர், இந்த உலகத்தை மீட்பதற்காய் வந்தவர், இந்த இரட்சகரான தேவன் இயேசு என் மேல் அன்பு கொண்டார். மகனை நீ குடித்திருந்தாலும், நீ எந்த வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், நீ உன் இதயத்தை ஒப்புக்கொடு என்று சொல்லி பலமுறை என் இதயத்திலே, என்ன கதவருகிலே, என்னுடைய காதருகிலே நின்று என்னை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நான் உதாசீனப்படுத்தேன். இறுதியாக அந்த தெய்வத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் தேடும் சமாதானம் ஏதேன் ஆண்டவரே, நீரே அப்பா நான் தேடும் சமாதானம் என்று சொன்னதுமே குடும்பத்தின் இன்று ஜீவ ஒளியாய் என் குடும்பத்திற்குள் வந்தார். இருண்டு போன என் வாழ்க்கையை ஒளியுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையை நேர்வழியாய் நல்ல ஒரு வழியாய் மாற்றினார். என் தேவன் இயேசு எனக்கு தந்த சமாதானத்தை உங்களுக்கும் தருவார். ஜெக்கேயுவுக்கு தந்த சமாதானத்தை உங்களுக்கும் தருவார். அந்த ஊதாரி மைந்தனுக்கு தந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவார். மரியாள் தேர்ந்து கொண்ட நல்ல பாத்திரம், அந்த நல்ல பங்குக்கும் உங்களுக்கும் தருவார். இதோ இந்த ரத்தப்போக்கள் அந்த பெண்மணியை ரத்தப்போக்கை நிறுத்தி அவர் குடும்பத்தில் மீண்டும் போய் சந்தோஷமாய் போய் வாழ, ஒரு நல்ல திருமணத்தை செய்து கொண்டு சந்தோஷமாய் இரு என்று சொல்லி அந்த மகளுக்கு பாருங்கள் நல்ல வாழ்க்கை கொடுத்தவர் இன்று உன் அருகில் இருக்கின்றார். நீயே தேர்ந்து கொள். நீ தேடும் சமாதானம் தேவன் இயேசு கிறிஸ்து தான். அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்றும் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்புறம் மத்தேயு 20வது அதிகாரம் 29 34வது வசனம் வரை நாம் பார்த்தோம் என்றால் இந்த குருடர்களை நாம் பார்க்கின்றோம். தாவீதின் மகனே என்று அந்த பர்த்திமேயு கத்துகிறான். ஆண்டவரே என் கண் பார்வை தெரியாமல் நான் போய்விட்டது, ஆண்டவரே எனக்கு கண் பார்வையை கொடு என்று சொல்லி தன் இதயத்திற்குள்ளே சிந்திக்கின்றான். ஆனா வெளியில கொடுக்கின்றான். தாவீதின் மகனே, அரசரே என் மேல இறங்கும், இயேசுவே என் மேல இறங்கும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது சுற்று சூழ்ந்த அந்த மக்கள் சொல்லுகிறார், வாயை மூடு, வாயை மூடு என்று சொல்லும் பொழுது இயேசுவை பார்த்து மீண்டும் என் விசுவாசம் பெரிது என்று சொல்லி இயேசுவே என் மேல் இறங்கும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து கூப்பிடும் பொழுது அந்த இயேசு அந்த மகனை திரும்பி பார்க்கின்றார். மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி திரும்பி பார்க்கின்றார். அண்ட சராட்சரங்களையும் படைத்த ஆண்டவர் இயேசுவையே நிறுத்தியவர் தான் இந்த குருடர். இயேசுவையே நிறுத்த செய்தவர். எனக்கு வா, எனக்கு நன்மை செய்து விட்டு போ. அண்ட சராட்சரங்களை படைத்தவரே, அண்ட சராட்சரங்களை என் கண் முன்னிற்கட்டும், நான் பார்க்கட்டும், என் கண்கள் எரியாக இருக்கின்ற என் கண்கள் ஒளியை காணட்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்கின்ற போது இயேசு சொல்கிறார், இதோ நான் உனக்கு பார்வையை தருகிறேன் என்று இருண்ட வாழ்க்கையை ஒளிமயமாய் மாற்றுகிறார். அந்த மகன் கண்களை திறக்கின்றான், அனைவரையும் பார்க்கின்றான். ஆஹா, என்ன ஆனந்தம் என் இதயத்திற்குள்ளே, நான் அனைவரையும் பார்க்கின்றேனே, மனிதர்களை பார்க்கின்றேனே, என் தேவன் படைத்த இந்த உலகத்தை நான் பார்க்கின்றேனே என்று தனக்குள் சந்தோஷமாயிருக்கின்றார். அவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர் இன்று உனக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். கண் இருந்தும் காண தெரியாத, கண் தெரியாதவரை போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற மனிதனே, மனுஷியே, இதோ உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும், உன்னுடைய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்று சிலுவையிலே நாம் பார்த்தோம் என்றார் திருடன், ஆண்டவரே உம்முடைய பரதேசில், உன்னுடைய அந்த பரலோகத்தில் என்ன நிறைவு கொண்டலும், உன்னுடைய பேரின்ப வீட்டிலே என்ன நிறைவு கொள்ளும் என்று சொல்லி அந்த பெரும் பாவியாயிருந்தாலும் தன்னை தானே தாழ்த்தி, எனக்கு இந்த உலகத்தில் தான் சமாதானம் இல்லை, பிறருடைய சமாதானத்தை கெடுக்க நான் காரணமாக இருந்தேன், பிறருடைய சந்தோஷத்தை கெடுக்க நான் காரணமாக இருந்தேன், ஆண்டவரே அப்பேற்பட்ட என்னை மன்னியும் ஆண்டவரே, நிறைந்த சமாதானம் சந்தோஷம் எனக்கு கிடைக்க நான் அனைவரையும் மன்னிக்கிறேன் அப்பா, என்னை நீர் மன்னித்து ஆண்டவரே உடைய அந்த சமாதானத்தை கொடுக்கும் பரலோக ராஜ்யத்திற்குள் என்னை சேர்த்து கொண்டு செல்லும் அப்பா என்று சொல்லும் பொழுது, இன்றே நீ என்னோடு இருப்பாய், பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய் என்று இயேசு அவரை மன்னிக்கின்றார். இன்று நீ ஒப்புக்கொடு, நீ இருக்கிற நிலைமையிலே ஒப்புக்கொடு, இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அன்று சீடர்கள் இருந்த வீட்டிலே
வீட்டை மூடிக்கொண்டு கதவை சாத்தி கொண்டு ஜன்னல்களை சாத்தி கொண்டிருந்த அந்த இடத்திற்குள் இயேசு கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொன்ன ஆண்டவர் இன்று உங்கள் வீட்டின் கதவுகளை உங்கள் வீட்டின் ஜன்னல்களை திறந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காய். சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் கண்ணு மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, என் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும் அப்பா. அந்த மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தது போல அப்பா, தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த மரியாளுக்கு கொடுத்த அந்த நல்ல பங்கை, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் என்ற அந்த நல்ல பங்கை இந்த பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ அன்று நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த செக்கேயுக்கும் அந்த நிக்கோதேமுசுக்கும் நல்ல சமாதானமான வாழ்க்கையை தந்த ஆண்டவர் இயேசு செக்கேயுவின் வீட்டுக்கு மீட்பு, செக்கேயுவின் குடும்பத்திற்கு ரட்சிப்பு என்று சொன்ன ஆண்டவர் இன்று உன் குடும்பத்திற்கு மீட்பை தருகிறார். தேவன் மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆம், அன்று நோயோடு இருக்கின்ற அந்த இரத்த போக்குள்ள பெண்ணினை தொட்டு ஊர் உறவுகள் உதாசீனப்படுத்திய போது அந்த நோயின் மூலமாக அந்த மகள் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த நிலைமையிலும் ஆண்டவரே அந்த மகளை நீர் தொட்டு சுகப்படுத்தினரே. நோயினோடையோடு உங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோய்களையும் உங்களுடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த நோய்களை சுகப்படுத்தும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்களில் இருக்கிற எந்த நோயா இருந்தாலும் இயேசுவே இந்த நேரத்திலே உங்களுடைய கல்வாரியின் ரத்தத்தை இந்த பிள்ளைகளின் மேல் தெளிக்கிறேன் அப்பா. சுகப்படுத்தும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் பரிசுத்த ரத்தம் விழும்படியாக எந்த நோயா இருந்தாலும், கேன்சர்கள் ஆண்டவரே, சுகர் ஆண்டவரே, பிபி அப்பா, கிட்னி ப்ராப்ளம்கள், கண் ப்ராப்ளம், தொண்டை ப்ராப்ளம் ஆண்டவரே, எந்த நோய்களாயிருந்தாலும் இந்த நேரத்தில் மறையும்படியாய் உடைய பரிசுத்த கல்வாரின் ஆணிப்பட்ட காயத்தின் ரத்தத்தை ஒவ்வொருவரும் மேலும் தெளிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமாப்பா, அதுவும் அந்த பேய் பிடித்த அந்த மனிதர்களை லேகியோனையும் ஆண்டவரே இதோ அவர்களை நீர் ஆசீர்வதிப்பது போல் இன்று அசுத்த ஆவி படைத்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அரிசுத்த சக்தி படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஈற்றுக்குள்ளும் உடைய பரிசுத்த சக்தி கடந்து வந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி, கன, மகிமை அனைத்தையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். என் தேவன் இயேசுவின் பெயரால் கேட்கிறேன் அன்பு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். என்னுடைய முகவரி வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி, நம்பர் 20, சண்முக பத்மாவதி நகர், ஒண்டிக்குப்பம், மணவள நகர். என்னுடைய செல்போன் நம்பர் 9440666781. In English, Word of God Ministry, number 20, Shanmuga Padmavati Nagar, Ondikuppam, Manavala Nagar, Tiruvallur District, 602002. The cell phone 94430 66781.